தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு பம்பு செட் மூலமாக இன்றைக்கு விதை விட்டு நாற்றங்காலாக பல இடங்களில் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்காத காரணத்தால் பல இடங்களில் நாற்றங்கால் காய்கின்ற அளவிற்கு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நடவு செய்யக்கூடிய பணியும் தடைபடுகிறது. அரசாங்கம் தட்டி கழிக்கக்கூடாது. பழைய திமுக ஆட்சியில தான் காரணம், அந்த மின்சார தடைக்கு காரணம்னு சொல்றது வீண் பழி. ஆனால் அதை விட்டு இந்த ஆய்வு செய்து மின்சாரத்துறை அமைச்சர், நமது மாவட்டத்தினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் இவங்கெல்லாம் ஆய்வு செய்து உரிய முறையில் அந்த மின்சாரத்தை வழங்கணும். வழங்கினாதான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அந்த பணியை செய்யாமல் பேட்டி கொடுக்கறது மாதிரி தவறாக எங்க திமுக மேல பழிய போடுறதை விட்டுட்டு இந்த பணியை செய்யறதை கேட்டுக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல இடங்கள் வயலூர்ல பார்த்தீங்கன்னா சாலை மறியல். அது இந்த குடிநீர் மேல்நிலை தொட்டிக்கு தண்ணி ஏற்றுறதுக்கு மும்முனை மின்சாரம் தேவைப்படுகிறது. அது இல்லாத காரணத்தால் இன்றைக்கு அதை தண்ணி ஏற்ற முடியல. அதனால பொதுமக்கள் குடிநீருக்காக மறியல் செய்கிற நிலை இருக்கிறது. பல இடங்களில், பல ஊர்களில் குடிநீர் தொட்டிக்கே மின்சாரத்தை தருகின்ற நிலையும் இல்லை. எனவே அதை அரசு கவனமாக, மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு குடிநீரும் குறுவைக்கு சாகுபடியும் நீர் விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறுவை சாகுபடி பண்றாங்க, மின் மோட்டார் பயன்படுத்தி அவங்களுக்கு தொகுப்பு அது கடந்த இதில் நாங்கள் தொகுப்பு கொடுத்தோம். இப்போ குறுவையை பற்றியே பேசலை. ஏன்னா குறுவை பற்றி அரசாங்கம் நடணும் நடக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால தொகுப்பும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த குறுவை தொகுப்பு வழங்கப்பட வேண்டும். பெரும்பாலான இடத்துல பம்பு செட் மூலமாக நடவு ஆகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல நாற்றங்காலாக இருக்கு. எனவே அதை இப்போ குறுவை தொகுப்பு தரணும்.